மக்களவைத் தேர்தல் பற்றி நாடு முழுவதும் இருந்த மக்களின் மன ஓட்டத்தை அறிந்து தரும் நாட்டின் நாடிகணிப்பு நிகழ்ச்சியில் யூனியன் பிரதேசமான லட்சத்தீவின் அரசியல் களம் குறித்து நாம் தொடர்ந்து பார்க்கலாம். நாட்டில் உள்ள மிகச் சிறிய மக்களவைத் தொகுதியாக விளங்குகிறது லட்சத்தீவு. நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள இந்த தொகுதியில் வேட்பாளர்களின் வாக்குறுதிகள் என்னென்ன, வெற்றி பெறுவதற்கு அவர்கள் வகுத்திருக்கும் வியூகங்கள் என்னென்ன என்பதை இப்போது பார்க்கலாம். 50,000த்திற்கும் குறைவான வாக்காளர்களை கொண்ட லட்சத்தீவு மக்களவைத் தொகுதியை கைப்பற்ற காங்கிரஸ், பாரதிய ஜனதா, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், தேசியவாத காங்கிரஸ், சமாஜ்வாதி ஆகிய 6 கட்சிகள் வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளன. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடும் முகமது ஃபைசல் லட்சத்தீவு மக்களின் முக்கிய பிரச்சனையாக கருதப்படும் வேலைவாய்ப்பின்மையை தீர்க்க நடவடிக்கை எடுப்பதே தனது முக்கிய பணி என கூறுகிறார். லட்சத்தீவில் முக்கியமான பிரச்சனைனால இங்கே ஹெல்த் வைஸ் செக்டர் எடுத்தாலும், டிரான்ஸ்போர்ட் செக்டர் எடுத்தாலும், எஜுகேஷன் செக்டர் எடுத்தாலும் இங்கே மற்ற இதர மெயின் ஸ்ட்ரீமில் இருக்குது தமிழ்நாடு, கேரளாவில் விட்டு இங்கே ரொம்ப கஷ்டம் இருக்குது. அதுக்கு என்ன மெயின் ப்ரொபகண்டா தான் இங்கே நமக்கு தொழில் அவசர சட்டைக்கு வேண்டியதான் இங்கே யங்ஸ்டர்ஸ்க்கு. அதுக்காக இங்கே கவர்மெண்ட் செக்டர்லையும் ப்ரைவேட் செக்டர்லையும் எவ்வளோ ஜாப் இன்வெஸ்டர்ஸ்னை அட்ராக்ட் பண்ணி இங்கே ட்ரேட் பாலிசி கிளியர் பண்ணி இங்கே இன்வெஸ்டர்ஸ்னை அட்ராக்ட் பண்ணி நம்ம மக்களுக்கு தொழில் ஜோலி கொடுக்கறதுக்காக my hard work will be there on that. My second option will be for improving health facility in Lakshadweep Venture. லட்சத்தீவில் போட்டியிடும் சமாஜ்வாதி கட்சியின் வேட்பாளர் சோமளம் கோயா சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதன் மூலமே லட்சத்தீவு மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என கூறுகிறார். Out of 36 islands, only 11 are inhabited. 36 islands பாக்கியுள்ள ஐலண்ட்ஸ் முழுக்க டூரிசம் ஸ்டார்ட் பண்ணி അവിടെ ഈ பப்ளிக் லிமிடெட் கம்பெனியிலூടെ டூரிசம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் இന്ന് பொலிட்டிக்கல் பார்ட்டிகள் சொல்கிறாங்க அவர் பிரைவேட் டூரிசத்துக்காக ஓரோ இண்டிவிஜுவலுக்கு பிரைவேட் டூரிசம் நடத்துறதுக்காக வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது நான் ஒத்துக்கலை. மக்களுக்கு எல்லாருக்கும் துல்லிய நீதி கிடக்கிற மட்டில் எல்லாரும் ஷேர் ഇട്ടിക്കിട്ട് പ്രൈവറ്റ് പ്ലേസ്മെന്റ് നടത്തിക്കിട്ട് ഒരു പബ്ലിക് ലിമിറ്റഡ് കമ്പനിയിലൂടെ இந்த ടൂറിസം പോളിസി ഉണ്ടാക്ക വേണ്ടിയത്, അതിലൂടെ ലക്ഷദ്വീപിലെ ഭാവി നിർണ്ണയിக்க வேண்டியது, அதுதான் என் பாலிசி. லட்சத்தீவு மக்களவைத் தேர்தலில் முதன்முறையாக போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி லட்சத்தீவுக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளது. We need a assembly like that the people of Lakshadweep could elect our rulers. So we have to decide our own demands and we can secure our these livelihoods. So we demanding for the statehood in Lakshadweep. லட்சத்தீவில் சுற்றுலாவுக்கு அடுத்தபடியாக அதிக வருவாய் அளிக்கும் மீன்பிடி தொழிலை மேம்படுத்தியுள்ள காங்கிரஸ் கட்சி இனிவரும் காலங்களில் மக்களின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த பாடுபடும் என அக்கட்சியின் வேட்பாளர் ஹம்துல்லா பிரச்சாரம் செய்து வருகிறார். முன்னாள் எம்பி PM சயீத்தீன் மகனான இவர் லட்சத்தீவின் தற்போதைய எம்பியாக இருக்கிறார். എല്ലാ ദ്വീപിലും ബോയ അടിയിച്ചിട്ടുണ്ട്. ആ ചൂര പിടിക്കുന്നവർക്ക് എളുപ്പമായിട്ട് വന്ന് ആ ബോയ അടുത്ത് വന്നിട്ട് മറ്റേ മീൻ പിടിക്കാനുള്ള സൗകര്യം ചെയ്യാനും, അതുപോലെ തെങ്ങേറ്റക്കാർക്ക് പല കാര്യങ്ങളും ചെയ്തിട്ടുണ്ട്. ഇനിയും ഒരുപാട് കാര്യങ്ങൾ ചെയ്യാനുണ്ട്. അതിനുവേണ്ടി ലക്ഷദ്വീപിലെ ജനങ്ങളെ പരിപൂർണമായ പിന്തുണയും സഹായവും സഹകരണവും പ്രതീക്ഷിക്കുന്നു. കാരണം അവരുടെ സഹായവും സഹകരണവും പിന്തുണയും ഉണ്ടായാൽ തീർച്ചയായിട്ടും നമുക്ക് ഇനിയും ബാക്കിയുള്ള വികസന പദ്ധതികളും ലക്ഷദ്വീപിൽ നടപ്പിലാക്കാം. லட்சத்தீவு தேர்தல் முடிவுகள் தேசிய அளவில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போவதில்லை என்றாலும் பாதுகாப்பு மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பிராந்தியத்தில் வெற்றி பெறுவதை அனைத்து அரசியல் கட்சிகளும் பெருமைக்குரியதாகவே பார்க்கின்றன. இதுவே லட்சத்தீவு அரசியல் களத்தை விறுவிறுப்பாக இயங்க வைத்திருக்கிறது. லட்சத்தீவு மக்களவை தொகுதிக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ள நிலையில் அந்த தொகுதியின் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் அதிகாரி மணிகண்டனுடன் நமது செய்தியாளர் சார்ல்ஸ் நடத்திய உரையாடலை இப்பொழுது பார்க்கலாம்.
லட்சத்தீவு யூனியன் பிரதேசத்தில் நாளை காலை வாக்குப்பதிவு தொடங்க இருக்கு. இந்நிலையில் தேர்தல் நடத்தும் அதிகாரி திரு மணிகண்டன் அவர்கள் நம்முடன் இருக்காங்க. அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இப்போ நாளை காலை வாக்குப்பதிவு தொடங்க இருக்கிற நேரத்தில் அதற்கான ஏற்பாடுகள், அதாவது வாக்குப்பதிவு எந்திரங்களை கொண்டு செல்வது தீவுகளுக்கு மற்ற அனைத்து தேர்தலுக்கான தேவையான உபகரணங்கள் அனைத்தும் தயார் நிலையில் இருக்கா? லட்சத்தீவை பொறுத்த மட்டுக்கும் வாக்குப்பதிவு நேரம் காலையில் 7 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் சாயந்தரம். அதுக்கு தேவையான அத்தனை உபகரணங்களும், அதாவது இவிஎம் மிஷின், அதுபோக போலிங் மெட்டீரியல் எல்லாமே நாங்கள் 5 நாளைக்கு முன்னதாகவே எலெக்ஷன் கமிஷனுடைய அப்ரூவல் வாங்கி ஐலாண்டினுடைய கண்டிஷனுக்காக 5 நாளைக்கு முன்னாடியே அத்தனை ரெஸ்பெக்டிவ் ஐலாண்ட்ஸுக்கு நாங்கள் அனுப்பி வச்சுட்டோம். அது எல்லாம் பாதுகாப்பான அறைகளில் போதுமான செக்யூரிட்டி கவரோடு அது வைக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ நாங்கள் முழுக்க எங்களுடைய லட்சத்தீவு எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் எலெக்ஷனுக்காக முழு வீச்சில் தயாராகி அதை நாங்கள் சிறப்பாக செய்வோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இப்போ இந்த 10 தீவுகளில் எதுவும் பதற்றமான பகுதிகளில் கண்டறியப்பட்டிருக்கா? அதுக்கு கூடுதலான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் தேர்தலை கண்காணிக்க என்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் கடைபிடிக்கப்படுகிறது? லட்சத்தீவை பொறுத்த மட்டுக்கும் எதுவும் பதட்டமான வாக்குச்சாவடிகள் நாங்கள் கருதலை. பட் எங்கெங்கே வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குதோ, இது தீவுங்கிறதுனால சின்ன ஏரியாவில் அதிகமான வாக்காளர் இருக்கும் பொழுது அங்கே நம்ம போதுமான வசதிகளை செய்து கொடுத்தால்தான் எதுவும் பிரச்சனைகள் வராது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சில வாக்குச்சாவடிகளை கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த வாக்குச்சாவடிகளில் வெப்காஸ்டிங் வச்சிருக்கிறோம், வீடியோ கேமராஸ் எல்லாம் நாங்கள் இம்ப்ளான் பண்ணியிருக்கிறோம். அதாவது ஒவ்வொரு வாக்காளரும் வரும்பொழுது, ஒவ்வொரு வாக்காளர் போகும் பொழுதும் கம்ப்ளீட்டாக வீடியோகிராஃபி பண்ணி இது மாதிரியான அன்டுவர்ட் இன்சிடென்ட் எது இருந்துடக்கூடாங்கிறதுக்காக தேவையான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள்லாம் பண்ணிருக்கோம். வாக்குப்பதிவு முழுமையாக எவ்வளவு சதவீதம் வரும் எதிர்பார்க்கப்படுகிறதா? லட்சத்தீவு மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 49,000 சொச்சம் தான். அதனால நாங்கள் எதிர்பார்க்கறது இந்த முறை என்னன்னா 85% வரும் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா கடந்த முறையே 82% மொத்த வாக்குப்பதிவு இருந்தது. இந்த முறை நாங்கள் அதிகமாக எதிர்பார்க்கிறோம். காரணம் என்னன்னா, வாக்காளர்கள்ட்ட நாங்கள் மேற்கொண்ட விழிப்புணர்வு பிரச்சாரம், வாக்காளர்கள்ட்ட காணப்படுகின்ற ஆர்வம், இதெல்லாம் பார்க்கும்பொழுது நிச்சயமா இந்த முறை 85% மேலே, ஈவன் 90% நாங்கள் தட்டும் எதிர்பார்க்கிறோம். லட்சத்தீவு யூனியன் பிரதேசத்தின் பரப்பளவு 32 சதுர கிலோமீட்டர் தான் என்றாலும் மக்கள் வாழ தகுதியான 10 தீவுகளுக்கும் சென்று வருவது என்பது சற்றே கடினமான காரியம்தான். கடல் மற்றும் வான்வழி போக்குவரத்து மூலமாகவே இந்த தீவுகளில் கால் பதிக்க முடியும் என்பதால் புதிய தலைமுறையின் பயணம் சிரமங்களும் சிக்கல்களும் நிறைந்தவையாகவே இருந்தது. லட்சத்தீவின் பல்வேறு தீவுகளுக்கும் சென்று செய்தி சேகரித்த நமது செய்தியாளர் சார்லஸின் பயண அனுபவத்தை இப்போது பார்க்கலாம். லட்சத்தீவில் உள்ள அந்த 10 தீவுகளில் உள்ள மக்களோட நிலை மற்றும் கலாச்சாரம், பண்பாடு, அவர்கள் எப்படி இங்கே வாழ்றாங்க, இது போன்ற நிலைகள்லாம் நம்ம கண்டறிவதற்கு மிகப்பெரிய ஒரு இன்னலான பயணத்தை தான் மேற்கொண்டோம். புதிய தலைமுறையோட பயணத்தில் பல்வேறு கடினங்களும் சரி, சிரமங்களும் ஏற்பட்டது. சில சமயங்களில் அந்த பயணம் மேற்கொள்ளும் பொழுது அந்த பயணம் தோல்வியில் கூட முடிந்தது. கவரத்தில் இருந்து இன்னொரு தீவான அந்த ஆண்ட்ரூத் எனப்படும் அந்த தீவுக்கு போவதற்கு மிகப்பெரிய இன்னலை மேற்கொண்டோம். நமது குழுவினரில் நமது கேமராமேன் மற்றும் உதவியாளர், செய்தியாளர் 3 பேர் பயணம் மேற்கொள்ளணும். ஆனால் ஒருவருக்கு மட்டுமே இடம் கிடைச்சிது. அது ஒரு துரதிர்ஷ்டமான நிகழ்வுன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது நாம் தனியாக அதில் பயணம் மேற்கொண்டு அந்த தீவுக்கு சென்றடைந்து நாம் அந்த செய்திகளை சேகரித்தோம். இந்த தீவுகள் அனைத்துக்குமே செல்ல வேண்டும் என்றால் ஒரே வழி வான்வழி மற்றும் கடல் வழின்னு என சொல்லலாம். வான்வழியாக செல்வது மிகவும் கடினம். ஒரே வழினா அது கப்பல் போக்குவரத்து, அதாவது கடல் வழியாக மட்டும்தான். ஆனால் நாம் இந்த தீவுகள் அனைத்திலுமே தரை வழி, வான்வழி, கடல் வழி அனைத்து போக்குவரத்துலையும் மேற்கொண்டு இந்த பயணத்தை நம்ம செய்திகளையும் சேகரித்து பல இன்னல்களையும் கடந்து வந்திருக்கோம். நேயர்களே, நாடாளுமன்ற தேர்தல் குறித்த நாட்டின் அனைத்து பகுதி மக்களின் மனவோட்டத்தையும் அறிந்து கொள்வதன் ஒரு பகுதியாக இன்று நாம் பார்த்தது லட்சத்தீவிலிருந்து புதிய தலைமுறை செய்திக்குழு நேரடியாக வழங்கிய விரிவான தகவல்களை. மக்கள் தொகை அடிப்படையில் மிகப்பெரிய மாநிலமும் மத்திய ஆட்சியை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதுமான உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நமது செய்தியாளர் கணபதி தற்போது கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். 80 தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தின் தேர்தல் நிலவரம் குறித்து கணபதி தரும் தகவல்களை நாட்டின் நாடிகணிப்பு பகுதியில் நாளை பார்க்கலாம்.